சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைக்குழியை பார்வையிட்டு வெளிநாட்டு ராஜதந்திரிகள். சர்வதேச விசாரணை கோரி காணாமல் போனவர்களின் உறவுகள் போராட்டம். செம்மணியில் முண்டங்களாக அடையாளம் காணப்பட்டு எண்புக்கூடுகள், மீட்கப்படும் எண்பு குவியல்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் நீடிக்கப் போவதில்லை, விரைவில் விலக உள்ளதாக அர்ச்சுனா தெரிவிப்பு. சீன பிரஜையிடம் கொள்ளை, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரின் புதல்வர் கைது. மோடியின் இல்லத்தின் முன் போராட்டம், கைது செய்யப்பட்டு ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள் விடுதலை. உக்ரைனிய ராணுவ தளபதி பதவி நீக்கம், பாதுகாப்பு அமைச்சர் நீக்கப்பட்ட நிலையில் நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியை ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் தலைமையிலான ராஜதந்திரிகள் பார்வையிட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து உள்ளிட்ட சில ஐரோப்பிய நாடுகளின் தூதுவர்களும் செம்மணி மனித புதைக்குழியை பார்வையிட்டுள்ளனர். செம்மணியில் தொடர்ச்சியாக அகழ்வுப் பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில் அவர்கள் பார்வையிட்டுள்ளனர். இந்த நிலையில் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் போராட்டம் இன்று காலை செம்மணி வளைவு பகுதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழி பகுதியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் தலைமையிலான வெளிநாட்டு ராஜதந்திரிகள் செம்மணி மனித புதைக்குழியை பார்வையிட்டுள்ளனர். இந்த நிலையிலேயே போர் நிறைவுற்று பல வருடங்களாகியும் நீதி வழங்கப்படாதுள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பிரச்சினைகளுக்கும் செம்மணி மனித புதைக்குழி விடயத்திற்கு உடனடியாக சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது. போராட்டம் காரணமாக செம்மணி பகுதியில் அதிகளவிலான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தை பிடிச்ச நீங்க தானே சிவில் நிர்வாகம் நடந்தது. உங்களோட சிவில் நிர்வாகத்தை பார்க்க தெரிய இல்லையா? உங்களோட சிவில் நிர்வாகம் அப்படி நடந்திருக்காங்க. 453 எலும்புக்குடி வரப்போக தெரிய. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து மண்டையோடு இல்லாத எண்புக்கூடு அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்டத்தின் 39ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் நடைபெற்றது. செம்மணி மனித புதைக்குழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 39வது நாளான நேற்றைய தினம் அருகருகே இரு சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் உட்பட 13 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. சில எலும்பு குவியல்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் சில எலும்புக்கூடுகள் மண்டையோடுகள் இல்லாத நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதேவேளை குவியலாக காணப்பட்ட எலும்பு குவியலுக்குள் மண்டையோடுகளும் காணப்படுவதனால் ஆய்வுகளின் பின்னரே அவை தொடர்பில் மேலதிகமான தகவல்கள் கூற முடியும் என சட்டத்தரணி ரணிதா தெரிவித்துள்ளார். இதேவேளை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 3 சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் உள்ளிட்ட 4 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் செம்மணி புதைக்குழியில் 1ஆம் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டம் என இதுவரையில் 93 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 467 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 444 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் தனியான ஒரு ஆய்வை நடத்தி அதில் புதைக்கப்பட்டவர்கள் எந்த காலத்தில் புதைக்கப்பட்டார்கள் என்பதை கண்டறிய வேண்டும் என இலங்கை தமிழ் அரசு கட்சிகளின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் குறித்த படுகொலையுடன் தொடர்புடையவர்கள் அடையாளம் காண முடியும் என ஐரோப்பிய ஒன்றிய உயர்மட்ட தூதுக்குழுவிடம் அவர் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உயர்மட்ட தூதுக்குழுவினர் நேற்று பல்வேறுபட்ட சந்திப்புகளில் ஈடுபட்டனர். ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகளும் பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து உள்ளிட்ட சில ஐரோப்பிய நாடுகளின் தூதுவர்களும் யாழ்ப்பாணம் சென்றுள்ளனர். இவர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் அரசியல் கட்சியின் பிரதிநிதிகள் மற்றும் குடிசார் சமூகத்தின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடினர். அரசியல் கட்சிகளின் கலந்துரையாடலில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி
கூட்டமைப்பின் சார்பில் முன்னாள் வடக்கு மாகாண கல்வி அமைச்சர் க சர்வேஸ்வரன், யாழ் மாநகர சபை முதல்வரும் அதிபதனி விவேகானந்த ராஜா, நல்லூர் பிரதேச சபை தவிசாளரும் பத்மநாதர் மயூரன் உள்ளிட்ட மாநகர சபை உறுப்பினர்கள் குழு சந்தித்து கலந்துரையாடினர். அகழ்வு நிலையத்தை பார்க்க இருக்கிறார்கள். அவை அது சம்பந்தமாக தனியாகவே ஒரு ஆய்வு நடத்தி அந்த கால எல்லையை நிர்ணயித்து அந்த கால எல்லை இந்த காலத்தில் இந்த புதைகுழியில் புதைக்கப்பட்ட என்பதை பார்ப்பதன் மூலம் ஏனென்றால் இந்த குறிப்பிட்ட காலங்களிலே இராணுவம் ஆர்ஆர் ஆட்சியில் இருந்தவர்கள் நிர்வாகிக்க வேண்டியதாக இனம் காணக்கூடியதாக இருக்கும். அதன் மூலம் இந்த கொலைகளை செய்தவர்களை இனங்காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே பல புதைகுழிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. இதை உதாரணமாக எடுத்து இனப்படுகொலை என்பதை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும். குற்றவாளிகளை காணக்கூடியதாக இருக்கும். அவர்கள் நடவடிக்கை எடுக்கும்படி அதை கேட்டிருக்கிறோம். மற்றது மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாகவும் நடவடிக்கை அரசாங்கத்துக்கு பழைய முறையிலே இது நடத்தக்கூடியதாக இலகுவாக நடத்தலாம். மாகாண நிர்வாகம் இல்லாததால், தெரிவு செய்யப்பட்ட நிர்வாகம் இல்லாததால் இன்றைக்கு ஒரு அரசாங்க அதிகாரிகள் நிர்வாகமாக அது இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். மற்றது அவர்களுக்கு அவங்களுடைய புலம்பெயர் உறவுகளுடைய முதலீடுகள் இங்கே வரக்கூடியதாக இருக்கும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யக்கூடிய விவசாய மற்றும் மீன்பிடி துறைகளிலே மேற்படியாக அபிவிருத்தி செய்வதன் மூலம் அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை கொண்டு செல்வதற்கான ஏதுவாக இருக்கும். அதற்கான ஆதரவு செய்ய வேண்டும். மற்றது இந்த திண்ணப்பட்ட கழிவு பிரச்சனைகள், சுவரேச்சல் செல்லக்கூடிய வடிகால் பிரச்சனைகள் நம்ம பாரிய பிரச்சனைகளாக இருக்கிறது. அதை நவீன முறையிலே அவர்களை கையாளுவதற்கான உதவிகள் செய்ய வேண்டும் என்ற விஷயங்களையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அவர்கள் ஒரு பரிசீலனையை அல்லது சாதகமான சில விடயங்களை கையாளக்கூடியதாக இருக்கும் என்பதாக கூறியிருக்கிறார். இந்த பயங்கரவாத தடை சட்டம் இன்னும் நீக்கப்படவில்லை மட்டுமல்ல, அதை எடுத்தால் நாங்கள் இதைத்தான் தருவோம் என்று சொல்லி அவர் அதைவிட மோசமான ஒரு புதிய ஒரு சட்டத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் இந்த விடயத்தில் உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கண்டிப்பாக இதனை முற்றாக நீக்க வேண்டும் என்பதை நாங்கள் கோரியிருக்கிறோம். அவர்கள் அதற்கு சாதகமாக நாங்கள் கண்டிப்பாக அதை பரிசீலிப்போம் என்ற வகையிலே எங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறோம். அதேவேளை நான் சொன்ன இந்த GST+ வரிச்சலுகையாக இருக்கட்டும் போன்ற மற்றது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பேரவையிலே கடைசியாக கொண்டு வரப்பட்ட இலங்கைக்கு எதிரான தீர்மானங்களிலே மாகாண சபைகளை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்றும் மாகாண சபையுடைய அதிகாரங்கள் முழுமையாக வழங்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லியும் அந்த தீர்மானத்தில் இருக்கின்றன. சரியா? அந்த தீர்மானத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இதில் வந்திருக்கக்கூடிய நாடுகளில் பல நாடுகள் ஐநா சபையிலே அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு கையெழுத்தின நாடுகள், ஆதரித்த நாடுகள். அவை நீங்கள் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவர்கள் என்ற வகையில் அந்த தீர்மானத்தை நீங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். விரைவாக மாகாண சபை தேர்தலை நடத்தி அதற்குரிய முழு அதிகாரிகளும் செயற்படுத்த வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறோம். அவர்கள் அதை கண்டிப்பாக தாங்கள் கணக்கில் எடுப்போம் என்று கவனத்தில் எடுப்போம் என்று கூறினார். இலங்கையில் மீண்டும் ஒரு போர் ஏற்படும் என தான் நம்பவில்லை என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். இராணுவத்தினர் வசமுள்ள பொதுமக்களின் காணிகளை மீண்டும் மக்களிடமே கையளிக்கப்படும் நிலையில் தென்னிலங்கையில் சிலர் இனவாத நோக்கில் குரல் எழுப்புவதாகவும் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் தலைமையிலான ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளின் தூதுவர்களும் வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடினர். வடக்கு மாகாணத்தின் சமகால நிலவரங்கள் மற்றும் அங்கு முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி பணிகள் குறித்து நேரில் ஆராய்ந்து அறிந்து கொள்வதே தமது இந்த பயணத்தின் பிரதான நோக்கம் என தூதுக்குழுவினர் இதன்போது குறிப்பிட்டனர். இதற்கு பதிலளித்த ஆளுநர் கடந்த காலங்களை விட தற்போது வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்திக்கான நிதி ஒதுக்கீடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளதுடன் அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு அபிவிருத்தி செயற்பாடுகள் குறித்தும் விளக்கம் அளித்தார். குறிப்பாக பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பதற்கான செயல்முறைகளை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். வனவள திணைக்களம் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களம் என்பவற்றால் கடந்த காலங்களில் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளை விடுவிப்பது தொடர்பில் மாவட்ட குழுக்களில் எட்டப்பட்ட முன்னேற்றங்கள் குறித்து ஆளுநரால் தெளிவுபடுத்தப்பட்டது. அத்துடன் பாதுகாப்பு தரப்பினர் வசமுள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பிலும் சுட்டிக்காட்டிய ஆளுநர் இந்த விடயங்களை அரசாங்க
அரசாங்கம் மிகவும் நேரிய சிந்தனையுடனே அணுகி வருவதாக குறிப்பிட்டார். மேலும் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படுவது தொடர்பிலும் செம்மணி புதைக்குழி அகழ்வு பணிகள் குறித்தும் ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவினர் ஆளுநரிடம் கேட்டறிந்து கொண்டனர். வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி பணிகள், குறிப்பாக இந்தியாவின் பங்களிப்புடனான செயற்றிட்டங்கள் தொடர்பிலும் இந்த சந்திப்பில் விரிவாக ஆராயப்பட்டது. காங்கேசன்துறை துறைமுக அபிவிருத்திக்காக இந்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு, துறைமுகம் எவ்வாறு அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது, அதன் எதிர்கால திட்டங்கள் மற்றும் பலாலி விமான நிலைய விரிவாக்கம், விமான சேவைகள் தொடர்பாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட்டன. வடக்கு மாகாணத்தில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் குழுவினர் ஆளுநரிடம் கேட்டறிந்தனர். வடக்கு மாகாணமானது விவசாயம் மற்றும் மீன்பிடி ஆகிய துறைகளில் அதி உயர் வளங்களை கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டிய ஆளுநர், அந்த துறைகளில் முதலீடு செய்வதற்கான சிறந்த வாய்ப்புகள் தற்போது காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் தான் அதிக காலம் நீடிக்கப் போவதில்லை என்று யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2 அல்லது 3 வாரங்களுக்குள் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலக உள்ளதாக அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்னும் அதிக காலம் தான் இருக்க மாட்டேன் என்று, உங்களை நீண்ட காலத்திற்கு தொந்தரவு செய்ய மாட்டேன் என்றும் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இன்னும் 2 அல்லது 3 வருடங்களுக்கு மட்டுமே நான் இங்கு இருப்பேன் என கூறியுள்ளார். கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது பொதுமக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் தான் கேள்வி எழுப்பிய பின்னர் அச்சுறுத்தலுக்குள்ளானதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வடக்கில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான பல முறைப்பாடுகளையும் ஆவண ஆதாரங்களையும் இலஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவிடம் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க மற்றும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச ஆகியோரிடமும் சமர்ப்பித்த போதிலும் எந்த விசாரணையும் தொடங்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் மருந்து களஞ்சி சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து முறையான விசாரணை எதுவும் நடத்தப்படவில்லை என்றும், இது தொடர்பாக கேள்வி எழுப்பிய பின்னர் தமக்கு அச்சுறுத்தல்களும் சட்ட நடவடிக்கைகளும் விடுக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தன்னை நாடாளுமன்றத்திலிருந்து நீக்க கோரும் சட்ட நடவடிக்கையானது வடக்கிலிருந்து வரும் சுயேட்சை பிரதிநிதிகள் நியாயமற்ற முறையில் குறிவைக்கப்படுகிறார்கள் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரவின் புதல்வர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு கொள்ளுப்பிட்டி காவல்துறையினர் நேற்று இந்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். சீன பிரஜை ஒருவரிடமிருந்து சுமார் 2 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பிரஜை வழங்கிய முறைப்பாட்டின் பேரில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையை தொடர்ந்தே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட இவரை இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் கல்வி, பொருளாதார, சமூக முன்னேற்றங்களுக்கான செயற்பாடுகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக ஆஸ்திரேலியாவை தடமாக கொண்ட அரசு சார்பற்ற நிறுவனமான நூல் அமைப்பின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்தினை தெரிவித்த போதே குறித்த அமைப்பின் ஸ்தாபகர் டேஷ் பாலசுப்ரமணியம் இதனை தெரிவித்துள்ளார். அவையில் ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் போன வருஷம் 7ஆம் மாதத்தில் இருந்து 1000 கிலோமீட்டர் மிரிசையிலிருந்து யாழ்ப்பாணம், அதாவது ஊர்காவத்துறை வரை ஓடி வர்றோம். 12 நாள் 100 கிலோமீட்டர் ஓடி இப்போ 1035 கிலோமீட்டர் நாங்கள் ஊர்காவத்துக்கு துறைக்கு வர அடைந்தது. இவையில் இந்த பெண்மணிகள் சைக்கிள் பெருசாக ஓடுறையில் இந்த சமூக சிந்தனைக்கும் சமூக முன்னேற்றத்துக்கும் தான் நாங்கள் சைக்கிள் ஓடுறோம். சில ஆட்கள் இதை சிந்திக்கிறாங்க, சைக்கிள் ஓடுறது சும்மா ஒரு விளையாட்டுண்டு. நாங்கள் ஓடுறது அந்த மக்களோட விஷயங்களை அறிந்து அவைகளோட சேர்ந்து இணைந்து அவைகள் எப்படி வாழ்கின்றதை அறிந்து அவரோட இணைந்து வாழ்ந்து ஒரு சின்ன காலத்திலாவது அவைகளோட கஷ்டங்களை அறிய விரும்புகிறோம். அதுதான் இதில் குறிக்கோள் எங்களோட சைக்கிள் ஓட்டம். அதோடு இதில் ஒவ்வொரு கிலோமீட்டர் ஓட வெளிநாட்டு மக்கள் நிதி அன்பளிக்கிறாங்க நாங்கள் இங்கே செயல் திட்டங்களை உருவாக்குறதுக்கு. அதோடு நாங்கள் இதை மீண்டும் அடுத்த வருஷம் 7ஆம் மாதம் மீண்டும் செய்வோம். எங்களோட நீண்ட கால குறிக்கோள் என்னென்னா வடக்கு கிழக்கு அதுவும் மத்திய மாகாணங்களில் 50 ஏக்கரில் நாங்கள் ஒரு நிலையத்தை உருவாக்கி அதில் செயல் திட்டங்கள், கல்வித்துறை, பொருளாதாரம், சமூக முன்னேற்றம் சார்ந்த சுகாதாரம், விளையாட்டு திட்டங்கள், கலை இலக்கியங்கள் சார்ந்த திட்டங்கள் அந்த சமூக முன்னேற்றத்துக்கு சார்ந்ததாகவும் செய்ய விரும்புகிறோம். ஆனால் இது நாங்கள் ஒரு பேச்சுக்காக சொல்ல இல்லை. இது இப்போ 18 மாதமாக ரீசர்ச் பண்ணி எத்தனையோ பேர்கிட்ட பேசி இங்கே நிறைய பேரை பேட்டி கண்டு படிப்படியாக தான் நாங்கள் செய்ய விரும்புகிறோம். அதனால் நாங்கள் எங்களுக்கு எந்த விதமான அதிக அறிவு இருக்குன்னு சொல்ல இல்லை. இங்கே இருக்கிற
மக்களுக்கு தான் மிகவும் அறிவு இருக்குது. அந்த அறிவு வந்து அவையோட அனுபவங்கள், அந்த வாழ்க்கை அனுபவங்கள், அவையோட கஷ்டங்கள், அதுதான் நாங்கள் அறிந்து அவரோடு இணைந்து மக்களின் வாழ்க்கையை முன்கொண்டு வர நாங்கள் விரும்புகிறோம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்துக்கு முன்னால் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மற்றும் பல கட்சித் தலைவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக டெல்லியில் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி செல்ல முற்பட்ட போது காவல்துறையினர் அவர்களை கலைத்தமையினால் பலருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர்கள் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். அதன் பின்னர் அங்கிருந்து பேரணியாக பிரதமர் இல்லம் அமைந்துள்ள லோக்கல்யான் மார்க் நோக்கி பேரணியாக சென்று போராட்டம் நடத்தியமையினால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் டெல்லியில் பிரதமர் இல்லம் முன்பு போராட்டம் நடத்திய ராகுல் காந்தியுடன் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங், மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் ஆகியோர் பேச்சு நடத்தினர். நாடாளுமன்றில் விவாதம் நடத்த அரசு ஒப்புக்கொண்டால் போராட்டத்தை முடித்துக் கொள்வதாக ராகுல் காந்தி தெரிவித்திருந்தார். அதை மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் ஏற்றுக்கொண்ட நிலையில் தொடர்ந்தும் போராட்டம் இடம்பெற்ற நிலையில் காங்கிரஸ் தலைவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்ட சமாஜ்வாதி கட்சியின் அகிலேஷ் யாதவையும் கைது செய்து அழைத்துச் சென்றனர். எனினும் சில மணி நேரங்களின் பின்னர் அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அதே நேரம் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர்கள் பலர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவுக்கு எதிரான போர் தொடர்ந்து இடம்பெற்று வரும் நிலையில் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அந்த நாட்டின் ராணுவ தளபதி ஒலெக்சாண்டர் சிரஸ்கியை பதவி நீக்கம் செய்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் மைக்கேலோ ஃபெடோரோவ் பதவி நீக்கம் செய்யப்பட்ட சில நாட்களுக்கு பின்னர் இவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். 2022 ரஷ்யாவில் முழு அளவிலான படையெடுப்பு முதல் நாட்களில் தலைநகர் கியூவ் வெற்றிகரமாக பாதுகாப்பதில் ஆற்றிய பங்கு உட்பட சிரஸ்கியின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஜெலன்ஸ்கி நன்றி தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைக்குழியை பார்வையிட்டு வெளிநாட்டு ராஜதந்திரிகள். சர்வதேச விசாரணை கோரி காணாமல் போனவர்களின் உறவுகள் போராட்டம். செம்மணியில் முண்டங்களாக அடிகளம் காணப்பட்டு எண்புக்கூடுகள் மீட்கப்படும் எண்பு குவியல்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் நீடிக்கப் போவதில்லை, விரைவில் விலக உள்ளதாக அர்ச்சுனா தெரிவிப்பு. சீன பிரஜையிடம் கொள்ளை, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரின் புதல்வர் கைது. மோடியின் இல்லத்தின் முன் போராட்டம், கைது செய்யப்பட்டு ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள் விடுதலை. உக்ரைனிய ராணுவ தளபதி பதவி நீக்கம், பாதுகாப்பு அமைச்சர் நீக்கப்பட்ட நிலையில் நடவடிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.